இந்த நாளிலே வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென். யாக்கோபனுடைய வாழ்க்கை இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து முதல் விசையாய் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் வெளியே வருகிறான். தன் தாயாரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்து வேதம் சொல்லுகிறது, இவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ஏசா வேட்டையாடுவதிலே வல்லவன். அப்படின்னா அவன் எப்பொழுதுமே வீட்டை விட்டு வெளியிலே தான் இருப்பான். ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல, அவன் வீட்டோடே இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி. வெளி உலகம் அவனுக்கு தெரியாது, வெளி மக்கள் பழக்கம் இல்லை, இதுவரையிலும் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையினாலே இப்பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு அவன் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அப்பொழுது எங்கே போகிறோம், இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதை நோக்கி நகரப் போகிறோம், பெரிய ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள் அந்த இரவிலே அவனுக்கு உண்டாகிறது. நடு காட்டிலே அந்த இரவிலே படுத்திருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை திரும்பவும் இந்த இடத்திற்கு நான் வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நமக்கும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். போன வருடம் வரைக்கும் அந்த வார்த்தை நடக்கும் என்று நான் விசுவாசித்தேன். இல்லைன்னா போன வயசு வரைக்கும் அது நடக்கும் என்று நான் விசுவாசித்தேன். நாட்கள் தாண்ட தாண்ட, வருடங்கள் தாண்ட தாண்ட, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருவேளை குறைந்து கொண்டே போகலாம். இனி எப்படி நடக்க போகிறது, இனி எப்படி நடக்கும்? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, சொன்னது கர்த்தர் அல்லவா, சொன்னது வாக்கு மாறாதவர் அல்லவா, சொன்னது எவ்வளவேனும் பொய் உரையாத கர்த்தர் அல்லவா. அவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. மனிதர்கள் சொன்னதுக்கு மாறி இருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர்